இவங்களுக்கு புதுசு, அதனால இவங்களுக்கு அது தெரியல. இவனே கொஞ்சம் பழகிட்டானா எப்படி திருடுறதுங்கிறதுல இவனே மாஸ்டர் ஆயிடுவான். இப்போ திமுக, அண்ணா திமுக, அதுலேயும் குறிப்பாக நீங்கள் டிஎம்கே வந்து விஞ்ஞானபூர்வமான ஊழல். நாஞ்சில் சம்பத் சொன்னது தான், நம்மளாம் வேர்க்கடலையை பிடிங்கிட்டு வேரில் இருக்கக்கூடிய கடலையை திம்போம். ஆனால் அந்த மண்ணுக்குள்ளேயே போய் நோண்டி அதில் இருக்கக்கூடிய கடலையை மட்டும் தின்னுட்டு செடி மேலே இருக்கும், ஆனால் வெறும் செடி இருக்கும், கீழே கடலையை தின்னவன் தான் கருணாநிதி. இது நாம் சொல்லலை, இது நாஞ்சில் சம்பத் சொன்னது யூடியூப்ல இருக்கு. அதனால ஏதோ நம்பரை வச்சு தான் பிரச்சனை ஜோசப் விஜய்க்கும் அவருக்கும். அந்த ஒரு ஈகோ ப்ராப்ளம் தான் அரசியல் ரீதியாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் தான் விஜய் இன்னும் ரொம்ப கோச்சிக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அதுவும் தெரியாது, ஏன்னா அது நமக்கு அவசியமாக இருந்தால் அதை பற்றி அப்புறமா பேசுவோம். ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தை வந்து எம்ஜிஆரோட இவர் ஒப்பிடுறதுக்காக இவங்க பில்டப்லாம் இது பண்ணாங்க. அது ஒன்றும் பெருசாக இதாகலை. நீ போய் மேஜிஸ்ட்ரேட்டை சரண்டர் பண்ணி அவர்கிட்ட நீ வந்து ரிமாண்டுக்கு வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ அவனை கொண்டு போய் அந்த அக்யூசரை நீ வந்து ஜெயிலில் தான் ப்ரொடியூஸ் பண்ணவே தவிர அவனையே ஸ்டேஷன் லாக்கப்புக்கு கொண்டுட்ட. ஸ்டேஷன் லாக்கப்ல என்ன வேலை? இந்த நாட்டை துண்டு துண்டா ஆக்குவேன்னு ஒரு பையன் சொல்றான். அந்த இடத்துல இந்த பையன் கேட்கறான், இவனை இந்த பையன்னு சொல்றதுல என்னங்க தப்பு? இந்த தேசம் இருந்தாதாங்க இவன் எதிர்கட்சி தலைவர். இந்த நாட்டையே துண்டு துண்டு ஆக்கணும்னு உடைக்கணும்னு சொல்லி கோஷம் போடுற கம்யூனிட்டி பயலுக்கு நேரம் இந்த பையன் உட்கார்ந்து பேசுறாங்க. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். ஊரக வளர்ச்சி துறையில் மீண்டும் டெண்டர் குளறுபடி, முறைகேடு நடக்க வாய்ப்பு என அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு. முதல்வர் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் வெளியீடு, கண்கலங்கி உணர்ச்சி வசப்பட்ட அமைச்சர்கள். கோவில் வளாகத்தில் தாவேகா கொடி அகற்ற இந்து முன்னணி வலியுறுத்தல். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசார் அடித்ததால் இறந்ததாக குற்றச்சாட்டு, தூத்துக்குடியில் பரபரப்பு. மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் செல்லாமல் வன்முறையில் தொடர்ந்து ஈடுபடும் கரப்பான்களால் டெல்லியில் பதற்றம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றுட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க, கலந்துரையாட, ஆலோசிக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஒமாம்புலூர் ஜெயராமன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். தாவேகா கவர்மெண்ட் வந்ததுலேருந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடா அந்த மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு சார். டெண்டர் அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே டெண்டர் ஒரு இஷ்யூ ஆச்சு, அரை மணி நேரத்துக்குள்ளேயே டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பேசு பொருளானது. இப்போ மீண்டும் டெண்டர் திருநெல்வேலி பகுதிகளில் அந்த ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதில் சில நெறிமுறைகளை அவங்க வழிமுறைகளை மாற்றி இருக்கிறதாகவும் அது ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பல பேர் கருதுறாங்க. பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த டெண்டர் சம்பந்தமாக காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு அவங்க வந்து டெண்டரை விட்ட போது அதில் வந்து ஊரில் இருக்கக்கூடிய சமுதாய கூடம் கட்டுறது, இல்லை சிமெண்ட் சாலைகள் அமைப்பது, இல்லை அந்த மதில் சுவர்களை பராமரிப்பது, இந்த மாதிரி ஒரு லோக்கலைஸ்டு வேலைகளுக்காக டெண்டரை விடுறாங்க. அதுவும் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் இது ஒரு இஷ்யூவாகவே ஆயிருக்கு. ஏன் இஷ்யூ ஆகுதுன்னா, குருவிக்குளம், இது ஆலங்குளம், குருவிக்குளம், ஆலங்குளம், அப்புறம் கடையநல்லூர் இந்த 3 ஊராட்சி ஒன்றியங்கள்லையும் இவங்க டெண்டர் விடும்போதே என்ன இது சொல்றான், இந்த வேலைக்கெல்லாம் எந்த ஒன்றியத்துல ரெஜிஸ்டர் பண்ணவன் தான் ஒண்ணும் அப்படிங்கிறான். அப்ப இதை வந்து யாரையோ மனசுல வச்சுதான் இவங்க இந்த இதே டெண்டரை கோட் பண்றாங்க. நீங்க அரசாங்கத்துல வந்து தொடர்ந்து இந்த டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவனே என்ன பண்ணுவான், சார் இந்த மாதிரி இது வந்து டெண்டர்ல வரணும், நாங்க டெண்டர் எடுக்கணும், ஆனால் எங்களை மாதிரி இன்னும் 4 கம்பெனி இருக்கான், இதில் 2 விதமான கண்டிஷனை புகுத்தணும், 2 விஷயத்தை எடுக்கணும், அப்போ தான் சார் வந்து எங்களுக்கு இது ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறது தான் ஆவண்ணா ராசா 2Gயில் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னு எல்லாரும் சாயங்காலம் 4 மணிக்கு வாங்க அப்படின்ட்டு 2 மணிக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் போயிட்டு வாங்க அப்படின்னு நினச்சி அதில் தான் கொள்ளையோ கொள்ளை அப்படின்னு ஏப்பம் விட்டது. அதில் தான்
ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதை வந்து பெரிய லெவலில் தேசிய அளவில் ஏப்பம் விட்டாங்க. இங்கே வந்து ஆலங்குளம், குருவிக்குளம், கடையநல்லூர் இந்த மாதிரி ஊரில் ஏப்பம் விடுறதுக்கான வேலையை இது வந்து அதிகாரிகள் செய்கிறாங்களா, இல்லை ஆட்சியாளர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை எம்எல்ஏ மந்திரிகள் அரசியல்வாதிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது அறப்போர் இயக்கம் இதை முன்னெடுத்து கிட்டத்தட்ட இந்த இது தமிழக வெற்றிக் கழகம் விஜயுடைய ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை போன்ற 60 விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம், டெண்டர் முறைகேடுகளை முன்னெடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. நாம் வந்து உள்ளது உள்ளபடியே பேசுவோம். நாம் வந்து சராசரி மனிதர்களோட ஒரு ஆட்டோ டிரைவரோட பேசும்போதும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறவனுக்கும் சரி, இதில் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நாகர்கோவிலில் இருக்காரு, அவங்க மனைவி மருத்துவத்துறையில் தான் இருக்காங்க. முன்னாடி மருந்தே வராதுங்க, இன்க்ளூடிங் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா ஆஸ்பத்திரி கிண்டியில் இருப்பாங்க, அங்கேருந்து எந்த ஆஸ்பத்திரியிலுமே மருந்தே வராதுங்க. ஆனால் இப்போ மருந்து கொஞ்சம் கிடைக்கிது. அதே மாதிரி டெட் பாடியை வெளியில் கொண்டு வரதுக்கு 400 ரூபா 500 ரூபா லஞ்சம் கேட்பாங்க, இப்போ அந்த இது இல்லை. அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த சினிமாவில் ஏபிசி லஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி லஞ்சம் வாங்குறது குறைஞ்சிருக்கு. அதாவது இது அரசாங்க அதிகாரிகள் வந்து கையூட்டு பெறத்துக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு நேர் எதிராக இன்னொரு கருத்து என்ன முன்வைக்கப்படுதுன்னா, இவங்களுக்கு புதுசு, அதனால இவங்களுக்கு அது தெரியல, இவனே கொஞ்சம் பழகிட்டானா எப்படி திருடுறதுங்கிறதுல இவனே மாஸ்டர் ஆயிடுவான். இப்போ திமுக அண்ணா திமுக அதுலேயும் குறிப்பாக நீங்கள் டிஎம்கே வந்து விஞ்ஞானபூர்வமான ஊழல், நாஞ்சில் சம்பத்து சொன்னது தான். நாமெல்லாம் வேர்க்கடலையை பிடிங்கிட்டு வேரில் இருக்கக்கூடிய கடலையை திம்போம். ஆனால் அந்த மண்ணுக்குள்ளேயே போய் நோண்டி அதில் இருக்கக்கூடிய கடலையை மட்டும் தின்னுட்டு செடி மேலே இருக்கும், ஆனால் வெறும் செடி இருக்கும், கீழே கடலையை தின்னவன் தான் கருணாநிதி. இது நாம் சொல்லலை, இது நாஞ்சில் சம்பத் சொன்னது, யூடியூப்ல இருக்கு. அந்த மாதிரி திமுக அதில் வந்து பிஹெச்டி வாங்கினவங்க, ஒரு ஸ்கூல் லெவலில் இருக்கிறவங்க அண்ணா திமுக, தாவேக்காப்ப வந்து கிண்டர் கார்டன் லெவலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ஆட்சி நேர்மையாகவே போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம எல்லாருமே வேலை செய்கிறது மக்களுக்காக தானே வேலை செய்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய அளவில் லஞ்ச ஊழல்கள் ஓரளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கு, கொஞ்சம் அச்ச உணர்வோடு இருக்காங்க அப்படின்னு சொல்றது நிஜமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி இந்த டெண்டர் ஊழலுங்கிறது இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்தில் டெண்டர் க்ளோஸ் பண்ணது, யாரை மனசில் வச்சுட்டு செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த 60 டெண்டரும் யாருக்காக பண்ணாங்க, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்பட்டது, இதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய நல்ல பேரையும், இப்போ நானும் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கேன், அதையும் தாண்டி நான் சொல்றது என்னன்னா, காமன் மேன் மைண்டில் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் ஓடுது. இதை இவங்க கெடுத்துக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கணும். அவங்க கெடுத்துக்கிட்டாங்கன்னா பிஜேபிக்கு தான் நல்லது. நாளைக்கு வரக்கூடிய ஒரு எமர்ஜிங் பார்ட்டியா நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் வரும். அரசியல் ரீதியாக நான் சிந்திக்காம சமுதாய ரீதியாக சிந்திச்சு சொல்றேன், இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், திரைத்துறையில் ஜாம்பவான் நடிகர் ஜோசப் விஜயுடைய திரைப்படம் ஜனநாயகன், அந்த படத்துக்கு முட்டுக்கட்டை போட போக தான் அவர் வந்து எழுச்சி நாயகனாக தமிழக முதல்வராக அரியணையில் அமர்ந்தார் அப்படின்னும் பேசப்படுகிறது. அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட சென்சார்ல பிரச்சனை பண்ணாங்க. அது அப்போ இருந்த திமுக தான் அந்த குடைச்சலை கொடுத்ததுன்னாங்க. திமுக மேல இருக்கிற பாஜக இருந்திருக்கலாம், குடைச்சல் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஒரு வழியாக இப்போ நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் ஜோசப் விஜயாக தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரைப்படம் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு பல்வேறு ரசிகர்கள் பார்க்குறோம். ஒரு அமைச்சர் வந்து லீவு கேட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியால பரவியது. இப்போ படம் பார்க்கும்போது பார்த்தா பல்வேறு அமைச்சர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. தியேட்டர்ல வந்து அது வந்து ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறாங்க. நான் கூட விஜயோட நடிப்பு கொடூரம் தாங்காம தான் அழுகுறாங்களோன்னு நினைச்சேன். அது அவரை விரும்பாதவர்கள் விமர்சனம் வைக்கிறதா இருக்கலாம். குழந்தைகள் கூட அவரை விரும்புற மாதிரி நிறைய காட்சிகள்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? அதுங்க இதில் நீங்கள் பேசும்போது சென்சாரை பற்றியும் சொன்னீங்க. நான் சென்சார்லேருந்து வெளியேறி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த படம் சென்சாருக்கு வந்த போது நடந்த பிரச்சனைகள், உள்ளுக்குள்ளே பேசப்பட்ட விஷயங்கள் எனக்கும் தெரியும். இந்த படம் வந்து சென்சாரால் பிரச்சனையால், இந்த படத்தில் நீங்கள் இதெல்லாம் ட்ரிம் பண்ணுங்க, நீங்கள் ஒரு 30 செகண்ட் டயலாகை குறைங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, குறைச்சிடுறோம் சார் அப்படின்ட்டு போயிட்டு 15 செகண்ட் குறைச்சிட்டு அந்த 15 செகண்ட் கான்ட்ரவர்சியாக இருக்கிறதா அப்படியே வைப்பான். அதான் அவ்வளோ இதாக இருக்காங்களாம் இவங்க, ஷுரூடாக அரசாங்கத்தை ஏமாத்துறாங்களாம் அப்படி. அதோடு இல்லாமல் இதில் வில்லனுடைய இதாக நான் கேள்விப்பட்டது, அது உண்மை என்னங்கிறத சென்சார் பண்ணவங்க சொல்லிட்டோம், இல்லைன்னா டைரக்டர் சொல்லிட்டோம், இல்லைன்னா ப்ரொடியூசர் சொல்லிட்டோம்.
அது உண்மை என்னங்கிறத நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்லட்டும். ஏன்னா நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன், முன்வைக்கிறேன். ஜனநாயகன் படத்துல வில்லனுக்கு பேர் சனாதனம் அப்படின்னா அதாவது கோடு விடா. அப்ப அந்த சனாதனத்தை என்னன்னு கொஞ்சம் விசாரி. அவங்க சனாதனத்தோட அட்டகாசம் தாங்கல, இந்த ஓமோட டார்ச்சர் தாங்கல, இந்த மாதிரி குறியீடுகளா வச்சு கேவலப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி தான் அவங்க வந்து அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருந்தாங்க. இதை நம்ம ஏற்கனவே ஸ்ரீ டிவியில் நான் இதே கருத்தை நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். அதனால இதை வந்து ஒருவேளை ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் டிவிஷனில் இருக்கிற அதிகாரிகள் சொன்னாலும் நமக்கு சந்தோஷம் தான் என்ன நடந்ததுங்கிறது. ஆஸ்லாங்க இதை யாருமே பதில் சொல்லுங்கும் போது இப்போ நமக்கு வந்தது தான் நம்ம எடுத்து சொல்ல முடியும். இதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். 6 மாதத்தில் நான் இப்போ 2வது தடவையோ 3வது தடவையோ இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். அவங்க வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணுங்கிறத தாண்டி இதனால ஒரு கான்ட்ரவர்சி வரணும். ரிக்ஷாக்காரன் படம் ரிலீஸ் ஆகும்போது, 1000ல் ஒருவன் படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுத்து எம்ஜிஆர் அரசியல் ரீதியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சோ, இப்போ யாரும் நம்மளை பண்ணலையே, ஏன் நம்மளை ஜனநாயகனுக்கு ஃப்ரீயாக விட்டாங்க, நம்மளை இவங்க ஏதாவது பிஜேபியோ டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஜோசப் விஜய்க்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி, ஏதோ ஒரு மேட்டரில், அந்த மேட்டர்னால தான் வந்து ஏதோ ஒரு நம்பர்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அப்புறமா எனக்கு தனியா சொல்லுங்க. இல்ல உங்க அளவுக்கு எனக்கு அது புரிதல் இல்ல. அதுல எனக்கும் புரிதல் இல்லை. நீங்களாவது கும்போணத்தை ஒட்டின பகுதியில வாழறோம்னா, குக் கிராமத்துல வாழறோம். நாளைக்கு எங்க ஊருக்கு வந்து 8:30 பஸ், 11:30 பஸ், 3:30 பஸ், 7:30 பஸ், இப்படிதான் எங்க ஊருக்கு 4-5 பஸ் தான் எங்க ஊருக்கு. அவ்வளவு குக் கிராமம். நீங்க அப்படி கிடையாது, மெயின் ரோட்லயே இருக்கீங்க. நினைச்சா சைக்கிள் எடுத்தா டவுனுக்கு போயிடலாம். அதனால உங்களுக்கு தான் வந்து இந்த இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. அதனால ஏதோ நம்பரை வச்சுதான் பிரச்சனை. ஜோசப் விஜய்க்கும் அவருக்கும் அந்த ஒரு ஈகோ ப்ராப்ளம் தான் அரசியல் ரீதியாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் தான் விஜய் இன்னும் ரொம்ப கோச்சிக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அதுவும் தெரியாது. ஏன்னா அது நமக்கு அவசியமாக இருந்தால் அதை பற்றி அப்புறமா பேசுவோம். ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தை வந்து எம்ஜிஆரோட இவரை ஒப்பிடுறதுக்காக இவங்க பில்டப்லாம் இது பண்ணாங்க. அது ஒன்றும் பெருசாக இதாகலை. அந்த அமைச்சர்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்படிங்கும்போது அவ்வளோ கொடூரமாக உள்ளேயே உட்கார முடியாமல், டே எங்களை விட்டுடா ஓடிடுறோண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சில படங்கள்லாம் பார்த்துருப்போம். சீட்டே கிழிக்கிற அளவுக்கு நம்மளால உட்காரவே முடியாதுன்னு. நான் கூட அதனால தான் கேட்டேன், அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக நடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து இல்லை, அது வந்து அவ்வளோ போராட்டங்களுக்கு தடந்து இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு. இப்படி யாராவது ஒருத்தன் வந்து போராடி ஜெயிச்சான் இன்னைக்கு சினிமாவில் அப்படின்னா அது வந்து தலை இவர் தான், அஜித் தான். ஏன்னா எந்த பின்னணியும் இல்லாமல், அவரை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லாமல், பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுப்புறவும் ஒரு ஆம்பளையா ஏந்திரிச்சு நின்று கருணாநிதிக்கு நேரம், ஐயா இவங்கெல்லாம் எங்களை டார்ச்சர் பண்றாங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய மனோதிடம் படைத்தவர். ஓடி ஒளியில, யார்கிட்டையும் போய் காலில் விழல, தனித்து நின்று போராடி ஜெயிச்சவர். ஜோசப் விஜய்க்கு அவங்க அப்பா ஒரு 5 படம் 6 படம் எடுத்து நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு பையனை வந்து ஹீரோ வாக்கியே தீரணும். இந்த தனுஷ் படத்துல ஒரு டைலாக் வரும், உங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவரை விஜயை காமிச்சு இது மக்கள்கிட்ட பழக்கி, அதுக்கப்புறம் அதில் ஒரு படத்தில் வந்து அந்த ஆனந்த விடன் விமர்சனத்தை சொல்கிறேன். இது என்னுடைய கருத்து கிடையாது. மனோரமாவை தவிர எல்லா பொம்பளைங்களுக்கும் விஜய் சோப்பு போடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ரசிகன் நினைக்கிறேன். அந்த படம் அந்த பாத்ரூம் ஓட்ட வழியாக சோப்பு போடுறது, இது சினிமாவில் அது ஒரு காட்சி சார். அது வணிகத்துக்காக உடையது. நான் அதை வந்து அந்த ஆனந்த விடன் விமர்சனம் இருக்குன்னு தான் நான் சொன்னேனே தவிர மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்குள்ளே போகல. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து சி சென்ட்ரல் ஆடியன்ஸு கூட போகிற அளவுக்கு சந்திரசேகர் வந்து பையனை வச்சு நல்ல காவியங்கள்லாம் எடுத்திருந்திருக்காரு. அதனால இவரும் இன்னைக்கு சினிமாவில் இன்னைக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகி இன்னைக்கு நின்று முதல்வராகவும் ஆகிட்டார். மக்கள் செல்வாக்கோடு ஆகியிருக்காரு. மக்கள் செல்வாக்கை போய் நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது. திமுக மாதிரி இதெல்லாம் ரீல்ஸில் மோகத்தில் போயிட்டாங்க, எல்லாம் வந்து யூடியூப் வச்சு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, உனக்கு தான் கலைஞர் டிவி, சன் நியூஸுக்கு உனக்கு 30-40 சேனல் வச்சிருக்க, நீ தான் எல்லாம் பண்ற. உன்கிட்ட இல்லாத ஆள் அம்பு சேனை உண்டா? நீ வந்து 15க்கும் மேல நெறியாளர்களை உன்னுடைய கொத்தடிமையாவே வச்சிருக்க. கார்த்திகேயன், கார்த்திகை செல்வன், பாலவேல், தம்பி இவன் மாலை முருத்து, முக்தார் அகமது, ஜீவ சகாப்தன், ஒரு குணசேகரன், ஒரு 15-20 நெறியாளர்களை வாழ்நாள் கொத்தடிமையாவே வச்சிருக்காங்க. இந்த கொத்தடிமையா வச்சிருந்தவனால ஜெயிக்க முடியல. ஏன்னா நீ அவ்வளவு மக்களை வந்து அவ்வளவு துன்புறுத்தி இருக்க. அதனாலதான் ஜோசப் விஜய், அப்பா இவன் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இவன் ஒழியணும் அப்படிங்கிறதான ஓட்டு போட்டாங்க. அதனால மக்கள் இதை நம்ம வந்து திமுக மாதிரி கொச்சைப்படுத்த விரும்பல. ஜோசப் விஜய் ஜெயிச்சு வந்தாரு.
ஒரு படத்துல ஏதோ வந்து அவரும் கடைசியில ஒரு நல்ல ஒரு ஹீரோவா எஸ்டாப்ளிஷ் ஆகி இன்னைக்கு இந்தியா மார்க்கெட்ல ஒரு டாப் ஹீரோவா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காரு. நல்ல வேளை அவர் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. காலம் அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் வந்து 75ல் முதல்வர் ஆகும்போது மீனவ நண்பனும் 2 மாசத்துல அவர் முதல்வராகி 2 மாசத்துல மீனவ நண்பன் வந்தது. 6 மாசம் கழிச்சு தான் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ஏன்னா 2 படமும் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு, நடிப்பெல்லாம் முடிச்சு. அதனாலயே 15 நாள் தள்ளி தான் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஷூட்டிங்காக அவர் வந்து முதல்வர் பதவி ஏற்கிறதையே டிலே பண்ணி வந்தார். ஆனா இவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்கெல்லாம் ஏன் அழுகுறாங்கன்னா, இனிமே அவர் நடிக்க வரமாட்டாரு, ஒருவேளை இவங்க தப்பா ஆட்சி நடத்தினாங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பா 5 வருஷம் கழிச்சு திரும்பி நடிக்க வருவார். ஏன்னா இவருக்கு முதல்வராக இல்லைன்னு இன்னி தேதிக்கு நான் போன செய்தியில சொன்ன மாதிரி இப்போ ஒரு 2 மாசத்துல ஒரு பெரிய அளவுல இவங்க மேல நெகட்டிவ் ஃபோர்ஸ் வரல. ஆனா மத ரீதியா ஆட்டம் போடுறாங்க. இந்த அலேலியா கும்பல் மொத்தமும் விஜய் வந்து எங்க முதல்வர் அப்படின்னு ஓன் பண்ணிட்டு ஆட்டம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது விஜய் ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நானும் நம்புறேன். ஆனா இவங்க ஆட்சி எப்படி கொடுக்குறாங்கிறத வச்சுதான் 5 வருஷம் கழிச்சு விஜய் நடிக்க வர மாட்டாரான்னு அதுக்கப்புறம் பார்த்துட்டு மக்களே பார்த்துட்டு ஐயோயோ இந்த ஆள் தூர மொக்கையா நடிக்கிறான், சுறாபரம் மாதிரி நடிக்கிறான், அதனால இந்த ஆள் ஆட்சியிலேயே இருக்கட்டும், எவ்வளவு கொடூரமான ஆட்சியவனா இருக்கட்டும், ஸ்டாலினோட கேவலமான ஆட்சியவனா இருக்கட்டும், மக்கள் அப்படிலாம் முடிவு செய்ய மாட்டாங்க. மக்கள் தே வில் கோ பை மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். அதனால இந்த படம் ஜனநாயகன் படம் வர்த்தக ரீதியா அவருக்கான ஒரு சினிமா. இதுல நாம ஒன்றும் போய் ஸ்லாகிச்சு பேசவோ இல்லை விமர்சிக்கவோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாம விஜய் ரசிகரும் கிடையாது, விஜய் ஏசுறவனும் கிடையாது. அது ஒரு தனியான ஒரு நிகழ்வு. ஆனா இந்த அமைச்சர்கள்லாம் வந்து இந்த எவன்லாம் கண்ணீர் வடிக்கிறானோ, எவன்லாம் நடிக்கிறானோ, விஜய் ஸ்கிரீன்ல நடிக்கிறார். இந்த அமைச்சர்கள்லாம் வந்து இனிமே வரமாட்டாரு அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறவங்கள்ட்ட ஜோசப் விஜய் எச்சரிக்கையா இருக்கணும். போன செய்தியிலேயே நீங்க சொன்னீங்க, இந்த தாவேக்கா ஆட்சி வந்த பிறகு கிறிஸ்தவர்களின் அந்த ஆட்டம் அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் பார்க்கும்போது இசக்கியம்மன் கோவில் வளாகத்துக்குள்ளேயே தாவேக்காவின் கொடி கம்பத்தை அவங்க நட்டு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டிருக்காங்க. பொது இடங்களில் இருக்கக்கூடிய கட்சி கொடிகள், அந்த கொடி கம்பங்களை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் வளாகத்திற்குள்ளேயே ஒரு கொடி கம்பத்தை வச்சிருக்காங்க. தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலுமே இதனுடைய அட்டகாசம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நமக்கு வருது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து நீங்க சொல்ற அந்த இசக்கியம்மன் கோவில் வந்து திருநெல்வேலியில டவுனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல என்ன பண்றான், ஹைகோர்ட் ஆர்டர் மதிக்கணும் இல்லைங்க. அது ஒரு அரசியல் கட்சி, நீ புது இடத்துல வைக்காதுன்னு தானே சொல்றாரு. அதனால நான் கோவில் காம்பவுண்ட்ல வச்சா புது இடம் இல்லை அப்படின்னு அவனுடைய வியாக்கியானம். அவன் என்ன பண்றான், கோவில் காம்பவுண்டை எடுத்துட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ள கொடி கம்பத்தை வச்சு அதுக்கப்புறம் செங்கல்ல வச்சு சிமெண்ட் பூசுறான். இந்த கொடி கம்பத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது ஈயம் பூசினா மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். பொது வழியில் வைக்கலையே நான் தனியார் இடத்துல தானே வச்சிருக்கேன். அது கோவில் இடம்டா இல்லைங்க, அதனாலங்க காம்பவுண்ட் ஓரம் செவுத்தோரம் வச்சிருக்காங்க. இதுல என்னங்க பிரச்சனை? 2 அடி தள்ளி விடுதலை சிறுத்தை கொடி இருக்கலாம், எங்களுது இருக்கக்கூடாதா? நாங்க ஆள்றவங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இது பண்றாங்க. இதையும் வந்து இந்து சமய அறநிலைத்துறை கருத்தில் கொள்ளணும். ரமேஷ் அவர்களை வந்து உய்விக்க வந்தவன் மாதிரி சில பேர் வந்து அது ஜாதி வெறியில சொல்றாங்களா, இல்ல அல்லேலியாபம் மேல இருந்த கடுப்புல சொல்றாங்களா, இல்ல நிஜமாவே ரமேஷ் நிஜமாவே அப்படிதான் நியூட்ரலா செயல்படுறாரா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். நான் இப்ப 2 மாசம் தான் இருக்கு. ஒரு திருச்செந்தூர் போனாரு, கோவில்ல போய் மாறு வேஷம்னு மறு வச்சுட்டு போனாரா? இந்த சினிமாவில் வந்து மச்சம் வச்சா விவேக் சொல்லுவார் பாருங்க, நான் மாறு வேஷத்துல வந்திருக்கேன், மச்சம் வச்சிருக்கேன்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பேண்ட் டிஷர்ட் போட்டு போய் தான் இது கட்டிட்டு போய் தான் போனோன்னா யாரோ ஒரு சின்ன பையன் வரான்னு நினைச்சுதான் அங்க இருந்த புரோக்கருங்க, நம்ம கோவில் எம்ப்ளாயிஸ் கிடையாது, இருந்தாலும் அவன் எப்படி அங்கே ஆதிக்கம் செலுத்துறான் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. ஸோ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சார். அதே மாதிரி பழனி கோவில்லையும் வந்து அந்த 100 கோடி ரூபா லேண்டு கான்ட்ரவர்சியில் தன்னை அதுலேருந்து வந்து விலக்கி வச்சு தான் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் பேசுகிறாரு. சம்மந்தம் இல்லைன்னா எப்படி அந்த ஒரு நாளைக்கு கரெக்டாக லீவு போட்ட இன்னைக்கு இன்னொரு ஆள் உள்ள வரான், வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறான், அதில் எப்படி திமுக காரன் லக்ஷ்மணங்கிறவன் சாட்சி கையெழுத்து போடுறான், இந்த பல கேள்விகள்லாம் வருது. அதில் வந்து நாம் வந்து ஆஸ் ஆஃப் நோ ரமேஷ் இந்த கான்ட்ரவர்சியில் இல்லைன்னு கூட வச்சுப்போம். ஆனால் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் தேர் நடக்கும்போது, தேர் பவனி வரும்போது மேலே இருந்த கலசம் வந்து மேலே இருந்த மரத்துலையும் அந்த லைன்லையும் உடஞ்சி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பட்டாச்சாரியர்கள் மேலே ஏறி எடுத்து வச்சாங்க. அந்த டிசி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது?
அந்த டிசி பேர் நித்யா நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு லெத்தார்ஜிக்கா கோவில் உள்ளேயே இருந்துக்கிட்டு வெளியில் வந்து என்ன நடக்குதுன்னு கூட பார்க்கல. நீங்கள் வந்து ரைட்டுங்க, தேர் போகும், தேர் வரும், பெருமாள் போயிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கிட்டு காட்சி கொடுத்துட்டு எம்பெருமான் வருவார் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அதை பற்றி ஒரு சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கிறது தானே. கோவில்லேருந்து ஒரு 200 மீட்டரில் 300 மீட்டரில் இல்லை 1 கிலோமீட்டர் கூட இருக்கட்டும், ஏன் அந்த அம்மா டிசி அம்மா வந்து ஜாயின்ட் கமிஷனர் அவங்க ஏன் வந்து பார்க்கல? இதுக்கு ரமேஷ் எடுத்த நடவடிக்கை என்ன? கோவில் நிலங்கள் பல்வேறு இடங்கள்ல இப்போ கரூர் இனாம் நிலத்தை வந்து இதுலேயே இன்னொரு வாதம் என்ன வருது அப்படின்னா, அதில் 1000 ஏக்கர் தாங்க வந்து டிஸ்பியூட்டில் இருக்கு. இந்த 1000 ஏக்கரை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இனாம். சரி, அப்போ இனாம் வச்சிருக்கிறவங்க தான் அங்கே குறுக்கல் மானியமா, மாலகட்டி மானியமா, மூலகார மானியமா, இதெல்லாம் வரும்ல, மெய்க்காவல் மானியமா? இப்போ அவங்களே தான் அந்த பரம்பரையை தான் செய்யுதா? நான் மெய்க்காவல் இருந்தேன், நான் போயிடுறேன், ஆனால் என் பையன் அங்கே இருக்கான், மெய்க்காவல் வேற எவனோ அந்த கோவிலில் இருக்கான். அப்போ அவனுக்கு போய் சேர வேண்டிய நிலத்தை என் பையன்லாம் என்ஜாய் பண்ணுறான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் ரமேஷ் அவர்கள் கவனம் கொடுக்கணும். இதை வந்து போகிற போக்கில் இதெல்லாம் நீங்கள் பண்ணிடவே முடியாது. இல்லை இது அரசாங்க கோவில் சொத்து மக்களுக்கு தான். ஆனால் எந்த மக்களுக்கு போய் சேரணும்? இதில் வந்து யாருக்கு போய் சேரணும்? இது பல பயனாளி யாரு? நாளைக்கு இவன் வந்து ஒரு துளுக்கண்டியோ கிறிஸ்தவன்ட்டியோ ஊற்றிட்டு போனோம்னா அங்கே வந்து ஒரு சர்ச்சை அலேலியா கும்பல் வந்து உட்காடுறான். இல்லைன்னா பாங்கு சொல்ற, நீ வந்து கோவிலில் மணி ஆட்டாத அப்படின்னு கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் சொல்கிறான். இல்லை தாந்தோன்றி மலை ஆரால்கேசி கோவில் இருக்கு, அங்கே போய் சொல்கிறான். ஐயர் மலையில் இப்படி சொல்கிறான். நாளைக்கு இதெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறது? சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை யார் கவனிக்கிறது? அதே மாதிரி தான் இதுல இருந்து இந்து முன்னணின்னு ஒரு இயக்கம் இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு கடிவாளம் போடப்படுகிறது. டிஆர் ரமேஷ் போன்றவர்கள், அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், நம்ம ஆலயம் காப்போம் பொன் மாணிக்கவேல் மற்றும் நம்ம விஜய் சாமி, இவங்கெல்லாம் ரொம்ப களத்தில் தீவிரமாக இறங்கி நம்ம திட்டக்குடி சாமின்னு சொல்லி இவர் இருக்காரு, திருச்சியில் போய் இப்போ செட்டில் ஆனவங்க ஒரு சிவனடியார், இவங்கெல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ஊருக்கு ஊர் இருந்து கோவில் நிலங்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக தனித்தனி சிறிய சிறிய குழுக்களாக போராடும் போது இந்து முன்னிங்கிற ஒரு பேரியக்கம் தான் இந்த அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆர்ப்பாட்டமும் வச்சிருக்காங்க. இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கொள்ளை, இந்து அறநிலைத்துறை செய்யக்கூடிய கேடுகட்ட செயல்கள், இந்த குற்றாலநாதன் தான் நம்மளுடைய இந்து முன்னின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குற்றாலநாதன் தான் இந்த விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நீங்க வீரகேரளம் புதூர் அப்படின்னு தென்காசியை ஒட்டி ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு கிருஷ்ணர் கோவில், மூத்த பத்திரிகையாளர் செங்கோட்டை ஸ்ரீராம்னு இருக்காரு, அவருடைய முகநூல் பக்கத்துல இந்து அறநிலைத்துறை எப்படிலாம் அந்த கோவிலை வந்து ஏற்கனவே நல்லா இருந்த கோவிலை எப்படிலாம் சீரழிக்குது, அந்த வேலையை செய்யுதுன்னு எழுதுறாரு. இதெல்லாம் வந்து மனதில் கொண்டு இந்து அறநிலைத்துறையும் குறிப்பாக ரமேஷ் அவர்களும் கவனத்தில் கொண்டு ஆலய மேம்பாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. திமுக ஆட்சி காலத்துல வந்து நிறைய லாக்அப் மரணங்கள் நடந்தது. அது தொடர்கதையாவே போடுற அளவுக்கு நிறைய லாக்அப் மரணங்கள் நடந்தது. ஆனாலும் திமுக அரசு அதுல பெரிய நடவடிக்கை காவல்துறை மீறி எடுத்ததா செய்திகள் தெரியல. இப்போ தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் நாகர்கோவில்ல ஒரு மரணம் நடந்தது. அவர் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொன்னாங்க. அதுவே இன்னும் அடங்குறதுக்குள்ள இப்ப அடுத்த மரணம் தூத்துக்குடி அருகே நடந்திருக்கு. இவர் 26 வயது மதிக்கத்தக்க இளைஞர் அருணாச்சலம் என்பவர். இவரை விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. பார்த்தா இவரும் இப்போ உடலில் பல்வேறு காயங்கள் இருப்பதாக ஒவ்வொரு செய்தியா வந்துட்டு இருக்கு. இவரும் வந்து இறந்திருக்காரு. இப்போ உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? இது எந்த திசையை நோக்கி இந்த காவல்துறை மரணங்கள் போகும்? இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து குவைட் அலாமிங். நீங்கள் வந்து நமக்கு உள்ளேயே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இது. லாக்அப் டெத்துங்கிறதோட ஜுடிஷியல் கஸ்டடி டெத். இதுவும் எப்படி நாகர்கோவிலை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் இப்போ போன வாரம் சாலை மறியல் பண்ணி பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லி அது வந்து இதுக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள அடித்து படுகொலை செய்யப்பட்டார். ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடியவரை 3 காவலர்கள் சேர்ந்து, எனக்கு தெரிஞ்ச மினிமம் 3 இருக்காது, அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதே இதில் வந்து திண்டுக்கல்ல சேர்ந்த ஒரு ஆள் வந்து 200 கிலோ குட்கா வச்சிருந்தான். அவனுக்கு அன்னைக்கு நைட்டே போன வாரம் அவனுக்கு ஸ்டேஷன் பெயில். ஒரே பிரச்சனை, இவன் வந்து 200 கிராம் குட்கா வச்சிருந்தான் அப்படின்னு தான் நாகர்கோவிலில் இந்த பிஜேபி கிளை தலைவர் மேலே இருக்கக்கூடிய வழக்கு.
அவன் தான் வீடியோ எடுத்து வச்சிருந்தான், மாமூல் கொடுக்க மறுக்கிறான். அப்படிங்கிற காரணத்தினால அவனை வந்து காவல்துறை கைது செஞ்சு அவனை வந்து மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவனை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க ஜெயிலில். ஆனால் ஜெயிலில் உள்ள இதுக்குள்ளே இருக்கும்போது ஜெயிலுக்குள்ளேயே போய் அந்த வீடியோ இருக்கிற ஒரு காரணத்தினால வன்மத்தோட காவல்துறையை அடித்து கொலை செஞ்சுது அப்படிங்கிறது தான் அது வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு மூலம் அவங்க மனைவியை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது. இப்போ இந்த அருணாச்சலம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அருணாச்சலத்துக்கு தலையெல்லாம் மொட்டடிக்கப்பட்டிருக்கு, நல்லா முகமூடியெல்லாம் மழுங்க சரைத்து கொட்டப்பட்டு இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க, பேண்டேஜ் எல்லாம் போட்டு அவர் திரும்பி நின்று பேசுகிறார். அதனால அவர் பேசுகிறதுக்கும் அந்த லிப் மூமெண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கா, இல்லை ஐயோ கொள்றாங்களே மாதிரி டப் மாஷ் மாதிரி அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா, அது நமக்கு தெரியல. அதனால நம்மளுக்கு வந்து இந்த ஆட்சி மேலே நம்மளுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் நாம் வந்து எடுத்தேன்னு சொல்லி நாம் இந்த காவல்துறை தான் இதை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதுலேயே இன்னும் சில விஷயங்கள் காவல்துறை வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்கு. இன்னைக்கு இவர் வந்து 16ஆம் தேதி இந்த அருணாச்சலத்தை கைது செய்கிறாங்க. அருணாச்சலத்தை கைது செஞ்சு மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் இது பண்ணுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்கப் எடுக்கிறாங்க, மெடிக்கல் ஃபிட்னஸும் வாங்குறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டும் ரிமாண்டு கொடுக்குறாரு. ரிமாண்டு கொடுத்தோடனே எதுக்காக அவரை ஸ்டேஷன் லாக்அப்பில் கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு தெரியல. ஸ்டேஷன் லாக்அப்பில் வரும்போது நல்லா சாதாரணமாக தான் எல்லாத்தையும் சகஜமாக சிரித்து பேசினார். அவங்க அம்மா வெளியில் இருந்தாங்க. பிற கைதிகள்கிட்ட சிரித்து பேசினவர் நின்றுட்டே இருந்தவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அப்புறம் தான் அவர் இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜில் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குங்கிறாங்க. நீ போய் மேஜிஸ்ட்ரேட்டை சரண்டர் பண்ணி அவர்கிட்ட நீ வந்து ரிமாண்டுக்கு வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ அவனை கொண்டு போய் அந்த அக்யூசரை நீ வந்து ஜெயிலில் தான் ப்ரொடியூஸ் பண்ணவே தவிர அவனையே ஸ்டேஷன் லாக்அப்புக்கு கொண்டு வந்த. ஸ்டேஷன் லாக்அப்பில் என்ன வேலை? சரி, அப்போ ஒருவேளை நீ வந்து நான் இல்லைங்க எனக்கு நான் ஜெயிலில் கொண்டு போய் வைக்க முடியல, இடம் இல்லை ஜெயிலர் இல்லை, அங்கே ஜெயிலை பூட்டிட்டாங்க, நீ ஏதோ ஒரு காரணம் சொல்கிற, அந்த என்ன காரணமாக இருந்தாலும் நம்ம ஏற்றுப்போம். நீ அவனை வந்து ரிமாண்டுக்கு ஒரு இவனை கன்விக்டை வந்து அக்யூஸரை வந்து நீ யார் யாரோ இருக்கிற எதுக்காக அவன் யார் யாரோ இருக்கக்கூடிய ஒரு இதில் கொண்டு வந்து ஏன் வைக்கிற, ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய லாக்அப்ல ஏன் கொண்டு வந்து வைக்கிறேன்? ஒருவேளை அங்கே உள்ளே இருக்கிறவன் இவனை வேணாவது அடிச்சிருந்தானா, இல்லை உள்ளே இருக்கிறவன் விஷம் கொடுத்துருந்தானா, இல்லை அது யாராவது அவனை செட்டப் பண்ணி அந்த மாதிரி செய்ய சொல்லியிருந்தா, இல்லை காவல்துறையே அந்த மாதிரி செய்ய சொல்லியிருந்தா, இதுக்குள்ளே எவ்வளோ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வருது பாருங்க. ஒரு அஞ்சு மாதிரி 5 கோணம் 6 கோணத்தில் எதுக்கு நீங்களாவே இந்த சுமையை சுமக்கிறீங்க? அப்போ ஏதோ உள்நோக்கம் இருக்க போய் தானே நீங்கள் அவனை அங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்க. அதனால இது வந்து உண்மையிலேயே காவல்துறை சொல்றத ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சிவகங்கை பக்கத்தில் ஒருத்தனை அடிச்சு கொண்டாங்களா, அஜித்குமார் திருபுவனத்தில் அடிச்சு கொண்டாங்க. அந்த 15 செகண்ட் ஒருத்தன் வந்து இந்த ஜன்னல் வழியா வீடியோ எடுத்ததுனால அவன் வந்து ஃபிட்ஸ் வந்து செத்தான், இழுப்புல அதெல்லாம் செத்தான் அப்படின்னு சொல்ல முடியாம அந்த 15 செகண்ட் வீடியோ தான் லாக்அப் டெத்துங்கிறத போன திமுக ஆட்சியில் நிலைநிறுத்துச்சு. மெரினா பீச்சில் ஒருத்தன் வந்து நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா குதிரை ஓட்டுவோம் பாருங்க, அந்த ஒரு தம்பி குதிரை ஓட்டிட்டு இருந்தவனை பிடிச்சி கொண்டு போய் அடித்து பாரதி நகரில் வச்சு அவனை அடித்து கொன்னாங்க. அதுவும் சட்டமன்றம் நடக்கும்போது அந்த லாக்அப் டெத்து. நீங்கள் சாதாரணமாக சட்டமன்றம் நடக்கும்போது இந்த மாதிரி லாக்அப் டெத்துலாம் இல்லாமல் பார்த்துக்கணுங்கிறது தான் காவல்துறை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். நீங்கள் அதனால தான் சிதம்பரம் பத்மினியிலேருந்து ஊர்பட்ட விஷயங்கள் வந்து கடந்த காலங்களில் லாக்அப் டெத்து தொடர்ந்து நடந்தபடியே இருந்துட்டு இருந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து. இப்போ இந்த ஆட்சியிலையும் வந்து 4-5க்கு மேலே நமக்கு தெரிஞ்ச இன்னும் அன்னோட்டிஸ்டு எவ்வளவுங்கிறது தெரியாது. இது வந்து குவைட் அலாமிங். இது வந்து காவல்துறை வந்து கொஞ்சமாவது மனித நேயத்தோடு நாம, ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த பூரா காவலர்களும் இந்த மனித நேயத்தை வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள்கிட்ட எங்கேயுமே காமிக்கிறது இல்லை. அவங்கள்ட்ட வந்து அப்பா ராசா நீ வந்து வந்துருப்பா ப்ளீஸ்ப்பா, ஏய் போடா அப்படிமா. அதாவது அவன் தீவிரவாதி வந்து ஒரு முரட்டுத்தனமாக தான் இவங்கள்ட்ட நடந்துப்பான். இவங்களும் வந்து வேற வழி இல்லாமல் என்னப்பா அவன் உன் வீடு எங்கே இருக்கு, என்ன தெரியும்ல, இந்த மாதிரி இந்த சினிமா பாணியில் இது பண்ணும்போது அவனை சுட்டுட்டான்னு வச்சுங்க. விவேக் ஒரு படத்தில் மைனர் கொஞ்சம் சுட்டுட்டேன், எங்கடா சுட்ட, அதான் சொன்னேன் மைனர் கொஞ்சம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு 2 நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் உங்கள் மேலே பயம் வரும். நாம் சொல்கிறது காவல்துறைக்கும் ஒரு பரிதாபமான ஒரு இது. ஜெயிலர் இவரை கோயம்புத்தூரில் காவலர் செல்வராஜை கொண்டாங்க, மதுரையில் ஜெயிலர் ஜெயபிரகாஷை கொண்டாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய
ஒரு பிரபல நடிகரோட அப்பாவும் அந்த அழுத்தம் தாங்காமையே அவர் ஹார்ட் அட்டாக்ல அவரும் கோயம்புத்தூர்ல தான் இறந்து போனாரு. இந்த மாதிரி காவல் அதை சென்ட்ரல் இதில் இங்கே புழல் ஜெயிலில் நீங்கள் போய் யாராவது நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் செக் பண்ணுறோம், இந்த கைதிகள் இதுக்குள்ளே ப்ரிசனில் செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தடா ரஹீம்ங்கிறவர் பாலகௌதம்னா பாப்பார பயலாது அவன் இருக்கிறது மவுண்ட் ரோடு. அதுலேருந்து 15 நிமிஷத்தில் இதுக்கு போயிடுவான் புழலுக்கு. அவனுக்கு எப்படி செய்தி வரும்? அதாவது இந்த நாங்கள் போய் உள்ளே போய் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்த உடனே அந்த செய்தி யாரோ அவனுக்கு சொல்கிறாங்க. 1 மணி நேரம் அவங்க புழலுக்கு போகிறதுக்கு மவுண்ட் ரோடுக்கு. அவன் எப்படி அவ்வளோ வேகமாக போகிறான்? புழலில் எப்படி ஒரு 100 பேரை திரட்டி ரோட்டில் மறியல் பண்ணுறான்? இதெல்லாம் காவல்துறை இந்த பக்கத்தை விட்டுறாங்க. ஏப்ப சாப்ப கிடைச்சா அவனை இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த இதில் சாத்தாங்குளத்தில் அப்பாவும் மகனும் அடித்து கொண்டதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அந்த பிலிக்ஸுக்கும் இதுக்கும் கொண்டான பிரச்சனை பண்ணவங்க ஏன் இப்போ இதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டுறாங்க? இதுவும் அதே தூத்துக்குடி மாவட்டம் தானே. அப்ப பேரு பாருங்க, இவன் பேரு அருணாச்சலம், அவன் பேரு பிலிக்ஸ், ஜெரால்டோ பிலிக்ஸ் ஒரு பேரு. அப்ப நீங்க எல்லாமே இங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களும் சரி, எந்த மாதிரி ஒரு பார்சியாலிட்டியில செயல்படுறாங்க. அவன் ஆதிக்குடியாக இருந்தால், இந்த மண்ணின் பூர்வக்குடியாக தமிழனாக இந்துவாக இருந்தால் அவனை அரிச்சு கொல்லும் போது யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதே அவன் பேர் வந்து வேற பேரா இருந்ததுன்னு வச்சுங்க, அதை உடனே எல்லாரும் திரண்டு வந்து இதுக்கு நியாயம் கேட்போம் அப்படின்னு அதுக்கு கமிஷனாம அதுக்கு அவனுக்கு தேவையான நிவாரணத்தை கொடு. நான் அதுவும் தப்புங்கிறேன், இதுவும் தப்புங்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? காந்தி ஆசிரமத்து குரங்கா மாதிரி அருணாச்சலம், நம்ம நார்கோல் தம்பிகள்லாம் இவங்கெல்லாம் காந்தி ஆசிரமத்து குரங்கா மாறிடுறாங்க. நாம அதுக்கும் நம்ம நியாயத்தை பேசுறோம். தமிழக அரசியல் இப்படிதான் இருக்கு. குறைந்தபட்சம் ஜோசப் விஜய் அவர்கள் இதை போன்ற விஷயங்களுக்கு அவர் கவனம் கொடுக்க வேண்டும். நிறைவு செய்தியாக நீட் அந்த பேப்பர் கசிவு அது பெரிய தலைநகரத்தில் பெரிய பிரச்சனைகளை தினந்தோறும் உருவாக்கி வருகிறது. மத்திய அரசு வந்து ஓப்பன் ஹேண்டோட இதை பற்றி விவாதிக்கலாம் வாங்க அப்படின்னு போராட்டக்காரர்களை அழைத்த பிறகும் தொடர் போராட்டங்கள் தலைநகரை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கிறது. இப்போ இதற்கு முடிவுதான் என்ன, இது எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியாம மீடியாக்கள்ல நிறைய விஷயங்கள் வருது. பாசிட்டிவாகவும் காட்டுறாங்க, நெகட்டிவாகவும் காட்டுறாங்க. மாணவர்களுக்காக குரல் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் வந்து பங்கு கொள்றதை பார்க்குறோம். அது எந்த விதமான இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த செய்தி நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அது இந்த மாணவர்கள் போராட்டம்னு நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வயசானவெல்லாம் அதில் இருக்கான். அப்ப நாம வந்து பள்ளிக்கூடம் படிக்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்க எல்லாம் நீட்டுக்காக போராடக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா அப்ப நாம யாரு? நீங்க அங்க போராடுறவன், நீங்க இதுல இந்த விஷயத்தை கவனிங்க. நீட்டு பரீட்சை 2-3 மாசம் முன்னாடி வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை மாத்தி வச்சு ரிசல்ட் வந்து அட்மிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பயலுவை இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறான். அப்போ உனக்கு இந்த நீட்டு பேப்பர் தான் லீக் ஆனதுதான் பிரச்சனைனா என்ன பண்ணிருப்ப? லீக் ஆன உடனே நீ போராட்டம் நடத்திருப்ப, இல்லை குறைஞ்சபட்சம் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி நீ நடத்திருப்ப. ரிசல்ட் வந்து அட்மிஷனும் ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாமே ஸ்மூத்தா போகும்போது ஒரு தவறு நடந்து போச்சு. இந்த தவறை மூடி மறைக்க விரும்பலை. இது 2வது தடவையோ 3வது தடவையோ இப்படி ஆகுது. இப்படிலாம் நம்ம வந்து பேப்பர் பென்சில்லாம் இப்படிலாம் வச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. வர வருஷத்துலேருந்து இதை ஆன்லைனில் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வெல் இன் அட்வான்ஸ் சொல்லி அடுத்த வருஷத்தில் இந்த ஆன்லைன் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காதுன்னு ஒன்று நீ நீட்டை இது பண்ணு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தாங்க சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட போ, அவரை போய் கேளு. நீ அவர்கிட்ட போய் கேட்டு இப்போ ராகுல் காந்தி போராடுறாரு. இங்கே தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் கட்சி, ஜோசப் விஜய் கட்சியெல்லாம் அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறதுக்காக அவங்க அப்பப்போ ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இந்த குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற கதையாக இங்கே இருக்கிற மாகாய்க்கா, எஸ்எஃப்ஐ, டிஒஎஃப்ஐ, மாவோயிஸ்ட், லெனினிஸ்ட், மொட்டை சொட்டை கொட்டை எல்லா பயிலும் இவனுங்க வந்து நான் சொல்றது குறுந்தாடி, சொட்டத்தலை, அந்த மாதிரி கம்யூனிஸ்ட், மார்க்ஸ், ஏங்கல்ஸ், மாவோ, சாவோ இவங்களெல்லாம் வச்சு அடையாளமாக வச்சிருக்கிறவங்க. இதெல்லாம் வந்து ஒரு வன்முறை தூண்டும் மூலமாக இவங்க வந்து இவங்களுடைய மெயின் நோக்கமே, இந்த போராட்டவாதிகளோட நோக்கமே. நேற்று இதே செய்தியை பேசணும், திரும்பியும் இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டதுன்னா, ஜேபி நட்டா சுகாதாரத்துறை அமைச்சர் வாயா என்ன பிரச்சனைன்னு பேசிக்கலாம். சரிங்க போராட்டத்துக்கு நாங்கள் வரோம். இந்த இவர் இருக்காரு தமிழ்நாட்டில் படித்தவர், அவர் அந்த எம்ஓஎஸ் ஜிதேந்திர சிங் ஒரு எம்ஜிஆர் பாட்டெலாம் கூட நல்லா பாடுவார். ஸ்டான்லி மெடிக்கலில் தான் படித்தவர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு ஒன்று, இதெல்லாம் பற்றி விவாதிக்கணும், எப்படி லீக் ஆச்சு, செஞ்சுருவோமே
தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். சரி, அதையும் நீங்க வந்து அவையிலேயே வந்து சொல்லுங்க. இல்ல தர்மேந்திர எல்லாத்தையும் சரின்னு ஒத்துக்கிட்ட ராகுல் காந்தி அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல நோ தர்மேந்திர பிரதான் 1/2 மணி நேரத்துல ராஜினாமா செய்யணும், மோடி ராஜினாமா செய்யணும், மோடி வீட்டை முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லி. இதுல பிரகாஷ் ராஜுக்கு என்ன வேலை? அவனே ஒரு திருட்டு பையன், 3 மாநிலத்துல ஓட்டர் ஐடி வச்சிருக்கிற அவன் ஒரு திருடாவான். அவன் வந்து ஃபேசிங் த ப்ராசிக்யூஷன் நோ. அந்த பையலுக்கு அங்க என்ன வேலை? நீங்க உங்களுடைய நோக்கம் எல்லை தாண்டிய சப்போர்ட்லாம் அதுக்கு வருது. நீங்க இந்த விவசாய போராட்டத்துல வந்து மோடி தலையை வெட்டு நான் பணம் தரேன் அப்படின்னு தான் பஞ்சாப்காரன் சொன்னான். அவன் பேர் என்ன? பண்ணு. அவன் இப்ப என்ன சொல்றான்? நான் இது வரைக்கும் 10 கோடி செலவு பண்ணிட்டேன், இதுக்காக நான் 10,000 கோடி கூட செலவு பண்றேன். அப்ப அவன் நோக்கம் என்ன? போராட்டமா? நீட்டா? மாணவர்கள் எதிர்காலமா? அதுக்கு ஏன் ராகுல் காந்தி வந்து தரையில படுத்து உருள்றான்? அந்த ஆள் வந்து நீங்க பார்த்தா எனக்கு வந்து உருவ கேலி பண்ணக்கூடாது. அதை பார்க்கும்போது எனக்கு அந்த காஞ்சிரங்கா பூங்கா ஒன்று இருக்கு எனக்கு இதுல அஸ்ஸாம்ல. எனக்கு அந்த பூங்கா தான் உயிரியல் பூங்கா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ராகுல் காந்தி தரையில படுத்து உருண்டு கோபமா பேசும்போதெல்லாம். சார், எதிர்கட்சியோட தலைவர், இந்த ஒரு தேசத்தோட எதிர்கட்சியோட தலைவர் மாணவர்கள் நலனுக்காக இந்த போராட்டம் கூட பண்ணக்கூடாதா? நீ அப்போ வந்து இந்த நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன போது உன் வாயில என்ன வச்சிருந்த? ரீ எக்ஸாம் வரும்போது உன் வாயில என்ன வச்சிருந்த? ரிசல்ட் வரும்போது உன் வாயில என்ன வச்சிருந்த? இந்த போராட்டம் ஆரம்பிச்சு 4 நாள் வரைக்கும் நீ எவ்வளோட எங்க சுத்திட்டு இருந்த? நாமளும் கேட்கலாம் இல்லையா? நானும் கேட்கலாம் இல்லையா? ஏன்னா நீ இந்த செக்யூரிட்டி எல்லாம் விட்டுட்டு ஊரெல்லாம் உலகெல்லாம் சுத்தி வந்தியே, எவ்வளோ எந்த ஊர்ல போய் பார்க்க போன? நான் கேட்கலாம் இல்லையா? இன்னும் எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டோட மாண்பை விடுவாங்க, இந்த நாட்டை துண்டு துண்டா ஆக்குவேன்னு ஒரு பையன் சொல்றான். அந்த இடத்துல இந்த பையன் கேட்கறான், இவனை இந்த பையன்னு சொல்றதுல என்னங்க தப்பு? இந்த தேசம் இருந்தாதாங்க இவன் எதிர்கட்சி தலைவர். இந்த நாட்டையே துண்டு துண்டு ஆக்கணும்னு உடைக்கணும்னு சொல்லி கோஷம் போடுற கம்யூனிட்டி பயல்களுக்கு நேரம் இந்த பையன் உட்கார்ந்து பேசுறாங்க. இது யாருங்க ஏத்துப்பாங்க? உண்மையிலேயே தேசம் பெரிதுன்னு நினைச்சிருந்தான்னா, இந்த ராகுல் காந்தியோ கம்யூனிஸ்ட் கபோதிகளோ நினைச்சிருந்தான்னா, வாய மூடு, பிரச்சனையை பத்தி பேசு அப்படின்னு சொல்றது நியாயமா? அதை விட்டுட்டு இல்ல हम लोग ये देश को टुकड़े टुकड़े करते हैं. என்னடா கோஷம் அது? வாயிலே கவு கொடுத்து அடிக்க வேண்டாம். இது எப்பேற்பட்ட ஒரு நாடு இது? என்ன ஒரு நான் இன்னும் ஒரு படி போய் சொல்றேங்க. மோகன் பகவத்தோ மோடியோ யோகியோ இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய RSS காரங்களோ அவங்கெல்லாம் மட்டும் வழி நடத்துற நாடு. இந்த நாட்டுக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு, இறையாண்மை இருக்கு. அதனாலதான் இந்த நாட்டுல வந்து மோகன் பகவத், மோடி, யோகி இதை போன்றவர்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த நாட்டுக்கு ஏதுவாக இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு தான் அவங்கள போல வராங்க. நீ சினிமா வில்லன் மாதிரி உட்காந்துட்டு வில்லத்தனமா நீ பேசினேன்னா, வில்லனை எப்படி கசக்கிறாங்களோ அந்த மாதிரி உன்னை கசக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரை இந்த காட்டுன்னு காட்டுறீங்க. அகிலேஷ் யாதவுக்கு பாராளுமன்றத்துல பேச வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் காங்கிரஸ் தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கேயும் ராகுல் காந்தி தாக்கப்படுகிறார். அவர் என்னதான் சார் பண்ணுவாரு? அதாவதுங்க, இதுல இன்னொன்னு விட்டீங்க. கெஜ்ரிவால் வந்து என்னுடைய போராட்டத்தை ஹைஜாக் பண்றான்னு வேற சொல்றான். அப்போ உங்க நோக்கம் என்ன? நான் என்ன சொல்றேன், உனக்கு இந்த நாடு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல இல்லைங்க, நான் நாளைக்கு காத்தால பிரதமர் ஆயே தீரணுங்க, நான் பிரதமர் ஆளுன்னா ரத்த வெள்ள ஓடும் சொல்லி தொலைங்க. உனக்கு பிச்சையா வேணாலும் போட சொல்லுவான் மோடிய. உனக்கு நாற்காலி வெறியோடு நீ நடந்துக்கிற அப்படின்னா உன்னுடைய நோக்கம் என்ன? நீ யாரை ஏமாத்த பாக்குற? இந்த நாடு பெரிது, இந்த நாட்டின் மாண்பு பெரிது, இந்த நாட்டின் புனிதம் பெரிது, இந்த நாட்டின் ஒருமைப்பாடு எல்லாவற்றையும் விட பெரிது. நம்மளை எல்லாத்தையும் விட, நம் இயக்கங்களை விட, நம் தலைவர்களை விட இந்த நாட்டின் ஒருமைப்பாடும், இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரமும், இந்த நாட்டின் பிரிவினைவாத சக்திகள் நசுக்கப்படணும்னு நாம சொல்லும் போது நீ பிரிவினைவாதி எல்லாம் கூட்டி வச்சுட்டு கும்மாளம் அடிச்சேன்னா நீ ஜார்ஜ் சோரஸ் கையாளு. நீ கூலிக்கார பைய, ஜார்ஜ் சோரஸ்ட நீ வாங்கி திங்கிற பைய, நீ ஜார்ஜ் சோரஸ்ட நீ கூலி தொழிலாளி மாதிரி நீ நடந்து கொள்ற பைய அப்படின்னு சொல்லி இந்த ராகுல் காந்தியை உலகமே காரி துப்புது. என்ன கேஸ் போட்டோம், என்ன காங்கிரஸ்காரன் போட்டோம், என்ன தாராளமா இது பண்ணிட்டோம். அப்படியாவது இவங்களுக்கு எல்லாம் சூடு சொரணை வருதான்னு பார்ப்போம். காங்கிரஸ்காரன் வந்து என் மேல அப்படியாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். நீ இந்த நாட்டோட ஒருமைப்பாட்டை, இந்த நாடோட வந்து ஒட்டு மொத்தமா டீஸ்டபிளைஸ் பண்ணோன்னு நீ நினைச்சேன்னா
அதுக்கு உன் அப்பனாலையும் முடியாது, உன் ஆத்தாக்காரி இருந்தா பாரு அவளாலையும் முடியாது. எவன் வந்தாலும் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை உடைக்க முடியாது. RSSம் பாஜகவும் இந்த நாட்டின் நலனையும் ஒருமைப்பாட்டையும் பேணி பாதுகாக்க முனைகின்றது என்ற ஒரே காரணத்தால் நீ மோடியை ஒழிக்க நினைத்தால் அந்த ஒரே காரணத்திற்காக உன் இயக்கம் நசுக்கப்படுவது என்பது உறுதி. இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு எதிராக, இந்த தேசத்தின் நலனுக்கு எதிராக எவன் சென்றாலும் இந்த தேசம் அவனை மன்னிக்காது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது காரசாரமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஓமாம்புலூர் ஜெயராமன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம்.